ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமராஸ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை எப்போதுமே தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது மண்ணுக்குள்ளே விளையிறதில்ல, அதனால் அதை தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் திருவணும். கேரட் அல்வா செய்யறதுக்கு கேரட்டை துருவிக்கணும். துருவி எடுத்துகிட்டு அல்வா செய்ய தேவையானது பாருங்கள். துருவிய கேரட்டு 1/4 கிலோ, 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி, ஒரு 180லேருந்து 200 கிராம் சர்க்கரை, 180 தான், நெய் தேவையான அளவு, முந்திரி, திராட்சை, இவ்வளோ தான் தேவை கேரட் அல்வா. நெய்யை கடாயில் போட்டு அது காஞ்சோடனே முந்திரி திராட்சையை போடணும். முந்திரி அது கொஞ்சம் லைட்டாக செவக்கிற மாதிரி வந்தோடனே திராட்சையை போட்டால் சரியாக இருக்கும். எப்போவுமே முந்திரி திராட்சையை போடும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை பாதியில் வச்சுக்கணும். ஏன்னா அது போட்டோன்னே கருகிடும். அது கருகாமல் ஆனால் பொன்னிறமாக வறுபடணும். அதுக்காக ஸ்டவ்வை கொஞ்சம் பாதியில் வச்சுட்டு அதெல்லாம் போடணும். திராட்சை அப்படியே நமக்கு நேச்சுரல் திராட்சை மாதிரி முழுசு முழுசாக வரணும். எண்ணெயில் போட்டோன்னே ஒரு மாதிரி முழுசு முழுசாக வரும். வந்தோடனே இதுதான் இந்த மாதிரி பார்த்தீங்களா, தெரியுதா? வந்தோடனே நம்ம திருவி வச்சு கேரட்டை போடணும். கேரட்டை போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பால், தண்ணி, பால் இது ரெண்டையும் போட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு இந்த தண்ணியும் பாலும் கலந்த அந்த லிக்விடில் வேக வைக்கணும். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வேக விட்டோம்னா அது நல்லா வெந்து வந்துடும், குழஞ்சி. நம்ம கேரட் பொரியலுக்குலாம் தண்ணி ஊற்ற மாட்டோம்ல பொதுவாக, சும்மா பிரட்டி தானே அப்படியே இது வேணும். ஏன்னா அதில் உள்ள தண்ணி சத்துலேயே வெந்துடும். இது அல்வா பதத்துக்கு வர்றதுனால இந்த மாதிரி 2 டம்ளர் சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வற்றி ஒரு மாதிரி குலைவாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் சுகரை போடணும். சுகர் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பிடிக்கும், சிலருக்கு கரெக்டான ஸ்வீட்டு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இது 1/4 கிலோவுக்கு இந்த டம்ளர் 200 கிராம் கூட இருக்காது. 200 கிராமில் அளந்தாக்க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி 180 அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு, அதுதான் அளவு. சரிக்கு சமமாக போட்டோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ போட்டோம்னா ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கும். அதனால் 1/4 கிலோவுக்கு 180 போதும். கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தேவைப்படுறவங்க 200 போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே போடக்கூடாது, அது ரொம்ப ஸ்வீட்னஸ் வந்துடும். இப்போ தண்ணி விட்டுருக்குல, அந்த சர்க்கரை கரைஞ்சி இது வற்றுற வரைக்கும் வேக வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வற்றும்போது கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும். நமக்கு சுகர் கொஞ்சம் நிறுத்தியிருக்கோம்ல, இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா போட்டுக்கலாம். வெறும் பெரியவங்க மட்டும் சாப்பிட்றதா இருந்தாக்க இந்த அளவே போதும். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் சர்க்கரையும் போட்டலாம். ஆனால் இதுக்கு மேலே போடக்கூடாது. 1/4 கிலோவுக்கு 180 தான் சர்க்கரை போடணும். போட்டு இந்த சர்க்கரைலாம் வற்றுற வரைக்கும், அந்த சர்க்கரை கரைஞ்சி
தண்ணியாகி அது வற்றும்போது ஒரு மினுமினுப்பு வரும். அப்போ தான் அது கரெக்டாக வெந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது மினுமினுப்பு வந்திருக்கு. நம்ம முதல்ல நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றினோம். அந்த முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஃபுல்லாக வற்றி வந்தோடனே திருப்பி நெய்யை ஊற்றலாம். பாருங்கள், ஒரு ஷைனிங் வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் திருப்பி நெய்யை ஊற்றலாம். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றலாம். அல்வானா கொஞ்சம் நெய்யோடு தானே இருக்கணும். போட்டு இந்த நெய் வந்து அப்படியே உருகி பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துருச்சுல்ல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் பண்ணிடலாம். ஓகே, கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.